ஸ்ரீ தேவி பாகவதம் 312ஆம் பகுதி. காயத்ரி சஹஸ்ரநாமம். சுவாமி, இனி பாவங்கள் ஒழிவதும் பிரம்ம விஞ்ஞானம் உண்டாவதும் இகபர பயன்கள் உண்டாவதும் அந்தணர்களுக்கு நற்கதி உண்டாவதும் மரண பயம் ஒழிவதும் மோட்சம் தருவதும் எதனாலே, அதை கூற வேண்டும் என்று நாரத முனிவர் கேட்டார். நாரதரே, நீர் நல்ல கேள்வியை கேட்டீர். பாவத்தை ஒழிப்பதும் திவ்யமானதும் சுலபமானதுமான காயத்ரியின் நாமங்கள் 1008 இருக்கின்றன. அவற்றை சகஸ்ர நாமங்கள் என்பர். அவை படைப்பின் ஆரம்பத்தில் ஆண்டவனாலேயே கூறப்பட்டன. அது பாவத்தை போக்கி மோட்சத்தை உண்டாக்குவது, பிரம்ம ஞானத்தை உண்டாக்கி மரண பயத்தை அகற்றுவது. அதை கூறினால் நற்கதி ஏற்படும். இந்த காயத்ரி சஹஸ்ரநாமத்திற்கு ரிஷி பிரம்மதேவர் அனுஷ்டுப் சந்தஸ், காயத்ரி தேவதை, பீஜம் கல், ஸ்வரம் சக்தி, அங்கன்யாச கரன்யாச காசரங்கள் என அமைந்திருக்கின்றன. இதன் தியானமானது சிவப்பு, வெள்ளை, கருப்பு, பொன், கற்பூரம் ஆகிய நிறங்களோடும் 3 விழிகளோடும் புத்தம் புதிய சிவப்பு மலர் மாலையோடும் நவரத்ன மணிகளின் ஒளியோடும் விளங்கும் குமரியாகவும் கௌமாரியாகவும் காயத்ரியாகவும் பத்மாசனையாகவும் கரதலத்தில் ஒளிரும் தாமரை போன்ற பாத்திரம் உடையவளாகவும் அன்னவாகனம் உடையவளாகவும் இருக்கிற தேவியை தியானிக்கிறேன் என்று தியானம் செய்தல் வேண்டும். காயத்ரி சஹஸ்ரநாமம் எல்லா பாவங்களையும் நீக்கி புண்ணியத்தையும் பெரும் சம்பத்துக்களையும் உண்டு பண்ணும். இன்பத்தை உண்டாக்குவது. அட்டமி திதியில் வாசித்து ஜப ஹோமங்களும் பூஜையும் தியானமும் சிறப்பாக செய்தல் வேண்டும். இதை தீயவர்களுக்கு கொடுக்க கூடாது. நல்ல தேவி பக்தராகவும் உத்தமராகவும் இருப்பவர்களுக்கே கொடுக்க வேண்டும். உறவினராக இருந்தாலும் ஒழுக்கமில்லாதவர்களுக்கு கொடுக்க கூடாது. எவனது இல்லத்தில் தேவியின் சஹஸ்ரநாமம் கூறப்படுகிறதோ அவனுக்கு யம பயம் உண்டாகாது, செல்வம் குறைவடையாது, மகாலட்சுமி அங்கே நிலைத்திருப்பாள். இது இரகசியமானது. புண்ணிய பலன்களை அள்ளி வழங்குவது, தரித்திரனுக்கு செல்வத்தையும் பற்றற்றவனுக்கு முக்தியையும் வழங்குவது. இதை படிப்பவன் நோயாளியாக இருந்தால் நோயிலிருந்து விடுபடுவான், பந்த பாசங்களில் இருந்தும் விடுபடுவான். பிரம்மஹத்தி, கட்குடி, திருட்டு, குரு பத்தினியோடு கூடி குலாவிய பாவம் முதலான மகா பாபங்களெல்லாம் இதை ஒரு தரம் கூறினால் அகன்றுவிடும். உண்ணக்கூடாதவற்றை உண்டவனும், பொய் சொல்பவனும், செய்ய தகாதவற்றை செய்தவனும், மகா பாவிகளுடன் சேர்ந்திருப்பவனும், கபட வேடதாரியும் இதை மனப்பாடம் செய்தால் அப்பாவங்கள் நாசமாகும், செல்வம் சேரும், எதிரிகள் வசமாவர், குறைகள் யாவும் தீரும், கடன் ஒழியும், நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும், தனவந்தர்கள் மதிப்பர், தேவியின் கடாட்சம் அதிகரிக்கும். நாரத முனிவரே, நான் கூறியபடி வாழ்வோர் தூய்மையானவர்கள் பிரம்ம ராஜ்யத்தை அடைவர். இது சத்தியம், இது சத்தியம், இதில் சந்தேகமில்லை என்றார் நாராயணர். 312ஆம் பகுதி நிறைவடைந்தது.